அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிகு ஹாஜிகளே, ஹாஜியாக்களே, அல்லாஹ்வின் விருந்தாளிகளே, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாம் அவனது புனித ஆலயத்தில் ஒன்று கூட்டியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதற்காக அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்க வேண்டும். எப்படி அல்லாஹ் தஆலா நம்ம இந்த காபத்தில் ஒன்று கூட்டினாலும் அதே போல நாளும் மறுமையிலே உயர்ந்து சேர்க்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நம் அனைவரையும் ஒன்று கூட்டுவானாக. இன்றைய தினம் மதீனாவின் மாம்பர்களும் அங்கு செய்ய வேண்டிய அமல்களும் என்ற தலைப்பிலே மௌலவி சுக்ருதீன் மன்பை அவர்கள் உரையாற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ். நாளை தினம் நாம் மதீனா செல்ல இருக்கின்றோம். மதீனாவில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றியும் மிக தெளிவாகவும் உருக்கமாக மௌலவி உருவாற்றுவார்கள். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا لا ترفعوا أصواتكم فوق صوت النبي ولا تجهروا قول بقول. சதகல்லாஹுல் அலீம். அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடியார்களோடு மிகவும் இரக்கமுடையவன். அவனுடைய இரக்கம் மிக விசாலமானது. தாய் தந்தை எப்படி ஒரு பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுகிறார்களோ, அன்பாக இருக்கிறார்களோ, பாசமாக இருக்கிறார்களோ, இதையும் விடவும் அல்லாஹ் மிக இரக்கமுடையவன். இதை விடவும் அல்லாஹ் மிக இரக்கமுடையவன். அதுக்கு ஒரு உதாரணம் தான், குடும்பத்தில் எங்களோட வீட்டில் எங்களோட பிள்ளைகள் ஏதேனும் ஒரு தவறு செஞ்சா ஒரு பிள்ளை சொல்றத கேட்கிறாரே இல்லை, அவர் அவரோட வேலையை தான் செய்கிறாரு. உம்மா சொல்லியும் கேட்குது இல்லை, வாப்பா சொல்லியும் கேட்கிறாரு இல்லை. நாங்களும் இவ்வளோ சொல்லி பார்த்தோம், கேட்கிறாரு இல்லை. அடுத்த கட்டம் என்ன செய்வோம்? அந்த பிள்ளைக்கு அடிப்போம், ஏசுவோம், பயம் காட்டுவோம், அல்லது ஏதாவது தண்டிக்குவோம். இது மனிதனுடைய இயல்பு. உம்மாவும் தாயும் பார்த்து இருந்தால் சொல் பேச்சு கேட்குற மாதிரி இல்லை, வாப்பாவும் சொல்லி பார்த்தாரு கேட்குற மாதிரி இல்லை. அந்த பிள்ளைக்கு 2 அடியை கொடுத்து கொஞ்சம் பயம் காட்டி எதையாவது ஒன்று செஞ்சதுக்கு பிறகு தான் நாங்கள் இரக்கம் காட்டுவோம். ஆனால் அது அப்படி இல்லை. அதுதான் அப்படி இல்லை. அவன் நாங்கள் எவ்வளோ தான் பாவம் செஞ்சு என்னத்தை செஞ்சாலும் சொல்கிறான், நீ என்ற மன்னிப்பு கேளு, என்கிட்ட வா, லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், என் ரஹ்மத்திலேருந்து என் அன்பிலிருந்து நீ ராசியாக வானம், நான் உன்னை மன்னிக்கிறேன், அரவணைக்கிறேன், ஏற்றுக்கொள்கிறேன், சேர்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லி கொண்டிருக்கிறான். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க 28 வயசுல இஸ்லாத்துக்கு வாராங்க. ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு அவங்களோட? ஆரம்பம், வீட்டில் இருந்து வாள் எடுத்துக்கொண்டு வெளியே வராரு. நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கொலை செய்ய போறேன்னு சொல்லி கொண்டு வெளியே வந்தாங்க. அல்லாஹ் எப்படி மாத்தினான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க. யாரு மௌத்துன்னு சொல்றாங்களோ அவங்களோட கழுத்தை வெட்ட வேண்டாம். அதுக்கப்புறம் மாற்றக்கூடியவன் அல்லாஹ், உள்ளத்துக்கு சொந்தக்காரன் அல்லாஹ். அவனை தவிர எதுவும் நடக்க போறது இல்லை. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எல்லாம் உம்ராவுடைய பயணத்துக்கு வந்திருக்கிறீங்க. நாங்கள் நினைச்சு கொள்ளப்படாது எங்களோட கையில் காசு இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, அதனால தான் நாங்கள் உம்ராவுக்கு வந்தோம் என்று. எங்களோட கையில் காசு இருந்துச்சு, காணியை விற்றோம், பூமியை விற்றோம், வியாபாரம் வந்துச்சு, எங்களோட கையில் பணம் இருக்குது, அதனால் நாங்கள் என்ன செஞ்சோம், பாஸ்போர்ட்டும் கொடுத்து டிக்கெட்டெல்லாம் கொடுத்து நாங்கள் உம்ராவுக்கு வந்தோம் என்று மட்டும் எண்ணம் வந்துடப்படாது. இது அல்லாஹ் உங்களை வர வச்சுக்கிறான். இது அல்லாஹ் உங்களைய விரும்புகிறான். இது அல்லாஹ் உங்களை இந்த பூமியில சுஜூ செய்யணும் என்று நாடிட்டான். ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமும் அவரோட மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் இந்த கௌபாவை கெட்டினாங்க. கெட்டினதுக்கு பின்னால் அல்லாஹ் சொல்றான், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு
நீங்கள் இப்போ மக்களுக்கு இங்கே வர்றதுக்கு அழைப்பு கொடுங்கன்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வயசு 85-90 வயசுன்னு தாண்டிட்டு கேட்டாங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ் ஏண்ட சத்தம் எவ்வளோ தூரத்துக்கு கேட்கும்? அல்லாஹ் சொல்கிறான், அழைக்கிறது உங்களோட பொறுப்பு. அழைச்சாங்க. உலமாக்கள் சொல்கிறாங்க, ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அசான், அந்த அழைப்பு யாருக்கெல்லாம் கேட்டுச்சோ அந்த மக்கள் எல்லாம் இந்த பூமிக்கு வருவாங்க. அப்போ எங்களுக்கு கேட்டிருக்குமா இல்லையா? அல்லாஹ் ஆலமுல் அர்வாவில் எங்களுக்கு கேட்க வச்சுட்டான். அல்லாஹ் எங்களே கேட்க வச்சதுனால தான் அல்லாஹ் எங்களை இந்த பூமிக்கு வர வச்சுக்கிறான். இது சாதாரண ஒரு பூமி அல்ல. இது உலகத்தில் சுற்றி பார்க்க எவ்வளோ இடங்கள் இருக்கு. காசு கொடுத்தா, பணம் கொடுத்தா யூரோப்பில், யூகேல, எங்கெங்கெல்லாம் என்னென்ன இடம்லாம் பார்க்க போகலாம். அதிலெல்லாம் நன்மை கிடைக்கிறது இல்லை. அங்கே பாவம் தான் அதிகரிக்கும். உலகத்தில் எவ்வளோ இடங்கள் இருக்குது. அந்த இடங்களை பார்த்து அல்லாஹ் சொல்லல, இது பிபக்கத்தன் முபாரக்கன் வஹுதல்லில் ஆலமீன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லல. இது பரக்கத்தான இடம், இது உங்களை தூய்மைப்படுத்துகிற இடம், இது முழு உலகத்துக்கும் நேர்வழி காட்டுற இடம் என்று சொல்லி அல்லாஹ் எந்த ஒரு இடத்தையும் பார்த்து சொல்லல. இந்த இடத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்ன அவ்வல பைத்தின் ஒலிய லின்னாஸி லல்லதி பிபக்கத்தன் முபாரக்கன் வஹுதல்லில் ஆலமீன். இது பரக்கத்து செய்யப்பட்ட இடம். இங்க வாரவங்களை அல்லாஹ் ஒரு நாளும் அவனோட வறுமைக்கு கீழே ஆக்க மாட்டான். இங்க வாரவங்களை யாரும் அல்லாஹ் இன்னொருத்தட்ட கையேந்திரத்துக்கு வைக்க மாட்டான். இங்க வாரவங்களை அல்லாஹ் அவனோட உள்ளத்தை தூய்மையாக்கி தான் அனுப்புவான். பரக்கத், எப்பேற்பட்ட பரக்கத்! சுப்ஹான் அல்லாஹ், ஒன்றல்ல ரெண்டல்ல. அவனோட வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள், கவலைகள் இருக்குதோ இது எல்லாத்திலிருந்து அல்லாஹ் அவங்கள சுத்தமாக்கி தான் அனுப்புவான். அப்பேற்பட்ட பூமிக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வரைக்கும் வந்துட்டு போன பூமிக்கு அல்லாஹ் எங்களை வர வச்சுக்கிறான். அப்போ இதை நான் நினைக்கப்படாது, எங்களோட கெட்டித்தனத்தால் வந்தோம், எங்களோட முயற்சியால் வந்தோம், எங்கள்கிட்ட பணம் இருந்துச்சு வந்தோம், எங்கள்கிட்ட காசு இருந்துச்சு வந்தோம். உலகத்தில் எத்தனையோ கோடீஸ்வரர் ஈக்கிறாங்க, பணமுள்ளவங்க ஈக்கிறாங்க. அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுக்கறது இல்லை. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, அல்லாஹ் யாரை நேசிக்கிறானோ, அல்லாஹ் யாரை இங்கே கொண்டு வரணும் என்றானோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் பாக்கியசாலிகள். இதில் 2 விஷயங்கள் ஒன்று நடக்குது. ஒன்று, நீங்கள் யாருக்காவது ஏதாவது ஒரு நலவை செஞ்சுப்பீங்க. அந்த நலவுடைய அடையாளம் அல்லாஹ் அவங்களை இங்கே கொண்டு வச்சுக்கிறான். அப்படி இல்லையா, உங்களோட தாய் தந்தையர்கள், உங்களோட பெற்றவங்க ஏதாவது ஒரு நலவு செஞ்சிருக்கணும், அல்லது அவங்களோட துவாக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கணும். அதனுடைய அதராத் அல்லாஹ் அவங்களை இங்கே கொண்டு வச்சுக்கிறான். எனவே அன்பான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அல்லாஹ்வோட உதவியால் இந்த பூமியில் இருந்துட்டோம். இந்த சங்கையான பூமி, பரக்கத்தான பூமி, குர்ஆன் இறக்கப்பட்ட பூமி, நம் உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பிறந்த பூமி. அல்லாஹ் எங்களை இந்த இடத்துக்கு வர வச்சான். அல்ஹம்துலில்லாஹ், உம்ராக்களை செஞ்சோம், தவாஃப்களை செஞ்சோம், அந்த கௌபாவை தொட்டு மோதோம், அந்த கௌபாவை கண் குளிர பார்த்தோம், கல்பு குளிர பார்த்தோம், துவாக்கள் கேட்டோம். சஃபா மர்வா அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் இருக்கக்கூடிய அந்த மலைகளை பார்த்தோம், தாயிஃபை போயிட்டு பார்த்தோம். இப்படி எல்லாத்தையும் அல்லாஹ் எங்களோட ஈமான அதிகரிக்கக்கூடிய, எங்களோட ஈமானியத்துக்குரிய சில விடயங்கள் அல்லாஹ் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த நாள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மதீனா போகிறோம். மதீனா பூமி இதுவும் சாதாரண ஒரு பூமி அல்ல. உலகத்திலே சொர்க்கத்து பூமி ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது மதீனா தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 53 வருஷம் இந்த மக்கால வாழ்ந்தாங்க. நபித்துவம் கிடைக்கப்பட்டு 13 வருட காலம் இங்கே வாழ்ந்தாங்க. ஆனால் நிம்மதியாக வாழல, நிம்மதியாக அவங்கள வாழ விடவும் இல்லை. இந்த மக்கத்து குறைஷி காஃபிர்கள் நபி அவர்களை அவங்களோட சொந்த பூமியில், அவங்க பிறந்த பூமியில் அவங்கள என்ன செய்யலை, நிம்மதியாக வாழ விடலை. கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் கடைசியில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், தான் பிறந்த பூமியிலிருந்து நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வெளியாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. அன்பார்ந்த ஹாஜிகளே, ஹாஜாக்களே,
அப்படி நபி அவர்கள் வெளியாக்கப்பட்டு அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கப்பட்ட ஒரு பூமி தான் மதீனத்து பூமி. இந்த மதீனத்து பூமி என்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துடைய பயணத்தை ஆரம்பிச்சு மதீனாவுக்கு போனாங்க. மதீனத்து மக்கள் நபி அவர்களை சிரித்த முகத்துடன் பொன்முறுவலுடன் மனம் திறந்து மன மகிழ்ச்சியோட நபி அவர்களை அந்த மதீனாவுக்குள் வரவேற்றார்கள். இந்த மதீனாவுக்கு பல பெயர்கள் இருக்கு. அந்த பெயர்கள்ல ஒன்றுதான் அதுக்கு மதீனா என்று அழைக்கப்படுது, யத்ரிப் என்று அழைக்கப்பட்டுச்சு. நபி அவங்க மதீனாவுக்கு போகுமுந்தி மதீனாவுல ஒரே வறுமை, கஷ்டம், பஞ்சம், நோய், தொற்று நோய், காய்ச்சல், பல வகையான கஷ்டங்களுக்கு அந்த மதீனா இருந்துச்சு. எப்ப அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமிக்கு போறார்களோ, எப்ப அவர்கள் அந்த பூமியில அந்த பாதம் படுதோ, அதற்கு பின்னால அந்த பூமியில செழிப்பாக்குறான் அல்லாஹ். குடிக்க தண்ணி இல்லை, மதுரமான தண்ணி இல்லை, குடிப்பதற்கு சுத்தமான நீர் இருக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனதுக்கு பின்னால்தான் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இந்த மக்காவுக்கு துஆ கேட்டார்களோ, இந்த பூமியுடைய வளர்ச்சிக்கு துஆ கேட்டார்களோ, இதே போன்றுதான் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு துஆ கேட்டார்கள். அன்பான ஹாஜிகளே, ஹாஜாக்களே, அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருடன் ஹயாத்துடன் இருக்கக்கூடிய நேரமே 10 வருஷம் அந்த பூமி நபி அவர்களை சுமந்துச்சு. நபி அவர்கள் வஃபாத்தாக இன்றைக்கு கிட்டத்தட்ட 1400 வருடங்கள் அவர்கள் இந்த உலகத்தட்டு பிரிஞ்சதுக்கு பிறகும் அந்த பூமி அவர்களை சுமந்திருக்கு. உத்தம சஹாபாக்கள், பத்ர் சஹாபாக்கள், உஹது சஹாபாக்கள், குலஃபாஉ ராஷிதீன்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள், உம்மஹாத்துல் மோமினீன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள்மார்கள், பேர குழந்தைகள், இந்த அத்தனை பேர்களையும் சுமந்த ஒரு பூமி தான் அந்த மதீனத்து பூமி. எந்த அளவுக்கு உலமாக்கள் சொல்றாங்கன்னா, மதீனா என்கிறத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு விரும்பினாங்க, எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்க, எந்த அளவுக்கு உயர்த்தினார்கள் என்று சொன்னால், மதீனாவை யார் குறை சொல்லுவார்களோ, மதீனாவை யார் குறை காண்பார்களோ அவர்கள் என்னை குறை கண்டது போல. மதீனாவுக்கு போகணுமாப்பா, சரியான வெய், மதீனால சரியா சாப்பாடு இல்லை, மதீனாவுக்கு போனோம் எங்களுக்கு நோய், மதீனாவை குறை சொல்லல. ஏன்னா மதீனாவை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, நபி அவங்க விரும்பின பூமி. மதீனாவுடைய மலைகள், மதீனாவுடைய மரங்கள், மதீனாவுடைய மக்கள் எந்த அளவுக்கு இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது, யார் ஒரு மதீனா வாசிக்கு இந்த ஆள்காட்டி விரலை, இந்த விரலை நீட்டி எச்சரித்து பேசுவார்களோ அவர்கள் எனக்கு பேசியதுக்கு சமம் என்றாங்க. அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் மதீனாவுடைய மக்களை கண்ணியப்படுத்தினாங்க. மதீனாவுடைய மக்களுக்கு கூட ரசூலுல்லாஹ் ஏச விரும்பல. மதீனாவுடைய மரங்களை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க, மதீனாவுடைய காலநிலைகளை விரும்பினாங்க, மதீனாவுடைய மலைகளை விரும்பினாங்க. மதீனாவுடைய புழுதிக்கு ஹதீஸ்ல வந்திருக்குது, மதீனாவுடைய புழுதி மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய வெண்குஷ்ட நோய்க்கு மருந்து ஷிஃபா என்பதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அந்த பூமியை விரும்பினாங்க, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பூமியை விரும்பினாங்க. இங்கே இறக்கப்பட்ட குர்ஆனுடைய வசனங்கள், யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே, ஏ மனிதர்களே, உங்களுக்கு விளங்கல் இல்லையா, நீங்க படிக்கிறது இல்லையா? மனிதர்கள் என்று தான் இங்க குர்ஆன் ஆயத்து இறங்குது. ஏன் இங்க மதீனாவில் இறங்குது எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவங்களே, கண்ணியமா அல்லாஹ் சொல்றான் மதீனா வாசிகளை பார்த்து. மக்காவுல இருக்கக்கூடிய காலங்கள் நபி அவங்களுக்கு குர்ஆன் இறங்குது, யா அய்யுஹன் நாஸ், ஏ மனிதர்களே அல்லாஹ் சொல்றான். அப்படித்தான் கூப்பிடுறான் இவங்களை. அங்க கூப்பிடுறான் எப்படி? யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ ஈமான் கொண்டவர்களே. எவ்வளவு அழகா அல்லாஹ், எவ்வளவு அழகா வார்த்தையை உபயோகிக்கிறான். யாரை பார்த்து? மதீனா வாசிகளை பார்த்து. யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தர்ஃபஉ அஸ்வாதகும் ஃபௌக ஸௌத்தின் நபி.
அல்லாஹ் அந்த ஈமான் கொண்டவர்களுக்கு சொல்லி கொடுக்கிறான், நீங்க நபியோட பேசும் பொழுது, நபியோட கதைக்கும் பொழுது ஏனையவர்களோட பேசுறது மாதிரி பேசவானா. அல்லாஹ் பேசுற முறைய சொல்லி கொடுக்குறான். யாருக்கு? மதீனாவாசிகளுக்கு. நாங்க மற்றவங்களோட பேசுறது, அவரோட சத்தம் இவரு கத்த, அவரு பார்த்து இவரும் கத்த, ஒழுக்கம் இல்லாம அவரும் சத்தம் போட இவரும் சத்தம் போடுறது மாதிரி, மற்றவங்களோட தர்க்கம் செய்யறது மாதிரி, மற்றவங்களோட அடிதடியா பேசுறது மாதிரி நீங்க நபியோட பேசவானாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தர்ஃபஊ, உங்களோட சத்தத்தை உயர்த்த வேண்டாம். யாரோட சத்தத்தை விட? ஃபௌக சௌத்தின் நபி, நபியுடைய சத்தத்தை விட உங்களோட சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசிடாதீங்க. இந்த குர்ஆனுடைய வசனம் பாருங்க. நீங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் சொல்ல போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த சலாம் சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு மேல இந்த வசனத்தை எழுதி வச்சிக்கிறாங்க, நபியுடைய சத்தத்தை விட உங்களோட சத்தத்தை நீங்க உயர்த்தி பேசிடாதீங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சஹாபாக்களுக்கு புத்தி சொல்றான்டா, நபி அவங்க தன்னுடைய வீட்டுல மனைவிமார்களோட ஈக்கிறாங்க. அவங்க அந்த வீட்டுல இருந்து வெளியே வரும் வரைக்கும் வலவ் அன்னஹும் ஸபரு ஹத்தா தஹ்ருஜ இலைஹிம் லகான கைரல் லஹும். அல்லாஹ் சொல்றான், நபி அவங்க வீட்டுல போய் ஈக்கிறாங்க, மனைவிமாரோட ஈக்கிறாங்க. இப்ப எங்கட வீட்டுல வந்தாரு, இங்க பெல் அடிக்கிறது, பெல் அடிச்சு கைலாட்டு கதவை தட்டுறது, கத்துறது, வாங்கலே போவோமே பேசுவோமே, வரவ தெரியாதா, நேரம் நீக்கிது போகணுமே, அப்படியா எப்படியான்னு கத்துவோமே. இல்ல, இது மனிதனுடைய இயல்பு. அங்க அல்லாஹ் சஹாபாக்களுக்கு புத்தி சொல்றான், வலவ் அன்னஹும் ஸபரு, நீங்க நபிய சந்திக்க போனா, நபியோட வீட்டுக்கு போனா அவங்க வெளியில வரும் வரைக்கும் நீங்க பொறுமையா இருங்க. நபி அவங்களோட மனைவிமார்களுக்கு நேரம் கொடுத்திருக்கிறாங்க. அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரும் வரைக்கும் நீங்க பொறுமையாக இருங்க. அல்லாஹ் புத்தி சொல்லி கொடுக்குறான் சஹாபாக்களுக்கு. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறப்பான பூமிக்கு நாங்க போறோம். அது சொர்க்கத்து பூமி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரவுலா இருக்குது. நபி அவங்க எந்த இடத்துல மௌத்தாவினார்களோ, எந்த இடத்துல அவரோட உயிர் பிரிந்ததோ, எந்த இடத்துல அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரோட மடியில மரணித்தார்களோ, அதே இடத்துல தான் நபி அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. அது அவங்களோட வீடு, அது அவங்களோட வீடு. நபிமார்களுடைய உடல்களை எங்கேயும் தூக்கி கொண்டு போக இயலாது. அவங்க எந்த இடத்துல மரணித்தார்களோ அதே இடத்துல தான் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிக்கும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயசு 18. நபி அவர்கள் சக்கராத்தில் இருக்கிறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மடியில தான் இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவியும் தன் குடும்ப வாழ்க்கையில நிம்மதி, சந்தோஷம், ராகத் இருக்கணும் என்றால் நபியுடைய குடும்ப வாழ்க்கையை படிக்கணும். நபியுடைய குடும்ப வாழ்க்கையை படிக்கணும். 11 மனைவிமார்கள் என்று ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தினார்கள். நபியுடைய மனைவிமார்கள் யாரும் நபியை குறை சொன்னதாக கிடையாது. இப்ப நாங்க சஃபருடைய மாதம் இருக்கிறோம். அடுத்து வரக்கூடியது ரபீஉல் அவ்வல் மாதம், நபி அவர்கள் பிறந்த மாதம். அன்பார்ந்தவர்களே, ஹாஜிகளே, ஹாஜாக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்தில் இருக்கிறாங்க. கடைசி நேரம், இந்த உலகத்தை விட்டு பிரிய போறாங்க. நபி அவங்க சொல்லல, நான் கௌபாவை பார்த்து கொண்டு மௌத்தாகணும், ஜம்சம் தண்ணியை குடிச்சு கொண்டு மௌத்தாகணும், நான் பிறந்த பூமியில நீ அடக்கணும் என்று சொல்லல. தான் மிக உயிருக்கும் உயிராக நேசித்த தன்னுடைய மனைவியிட மடியில இருந்துதான் நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பிரியிறாங்க. நபி அவங்களோட ரூஹ் பிரியுது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா விளங்கி கொள்றாங்க, நபி அவங்க இந்த உலகத்தை விட்டு பெய்த்துட்டாங்க. நபி மடி கனமாவிட்டு. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட ரவுலா எந்த இடத்துல அவர்கள் மரணித்தார்களோ அதே இடத்துல தான் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹதீஸ்ல வந்திருக்குது, யாரு ஹஜ்ஜிக்கு உம்ராவுக்கு இங்க வர்றாங்களோ, தண்ட ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய கடமைகளை நிறைவேற்ற வருகிறார்களோ, அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்ல வேண்டும். இது ஹதீஸ். யார் ஹஜ் உம்ராவுக்கு வந்து நபி அவர்களுக்கு சலாம் சொல்லலையோ அவர்கள் என்னை நிராகரித்தவர் என்று சொன்னாங்க. என்னை நிராகரித்தவர் என்றாங்க. அப்ப நாங்க சலாம் சொல்ல போறோம், நபியுடைய ரவுலாவுக்கு போறோம், நபிக்கு நாங்க சலாம் சொல்ல போறோம். அந்த சலாம் எந்த அளவுக்கு என்ற ஹதீஸ்ல வந்திருக்குது,
யாரு நபி அவங்களுக்கு சலாம் சொல்லும் பொழுது உங்களோட பெயரை சொல்லி நீங்க சலாம் சொல்லணும். நீங்க உங்களோட பெயரை சொல்லி சலாம் சொல்லணும். சலாம் சொல்லக்கூடிய நேரம் உங்களோட சலாத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தருவதாக சொல்லப்படும். நீங்க உங்களோட பெயரை சொல்லி சலாம் சொல்லும் பொழுது, யா ரசூலல்லாஹ் நான் வந்திருக்கிறேன், உங்களோட பெயரை சொல்லி உங்களோட சலாத்தை சொல்லணும். உங்களுக்கு இன்னார் சலாத்தை எத்தி வைக்க சொன்னாங்க, அவங்களோட சலாத்தை நான் உங்களுக்கு எத்தி வைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சலாத்துக்கு பதில் தருகிறார்கள். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பூமி அது சொர்க்கத்துடைய பூமி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய வீட்டுக்கும் மாபைன பைத்தி, என்னுடைய வீட்டுக்கும் என்னுடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் ரௌலத்துல் மின் ஜன்னah, சொர்க்கத்து பூஞ்சோலை. நாங்க எல்லாம் உலகத்துல எதற்காக தொழுகிறோம், எதற்காக அமல் செய்கிறோம், எதற்காக அல்லாஹ் இடத்துல தௌபா வேண்டும், எதற்காக இந்த இடத்துக்கு வாரோம்? அல்லாஹ் இடத்துல உயர்தரமான அந்த ஜன்னத்தை அடையணும், இல்லை சொர்க்கத்தை அடையணும். உலகத்திலே அல்லாஹ் சொர்க்கத்துடைய ஒரு பூமியை, சொர்க்கத்துடைய ஒரு துண்டை வச்சிக்கிறான்டா, ஏன் இந்த ஹஜ்ருல் அஸ்வத் கல்லுக்கு இவ்வளவு சண்டை பிடிச்சு கொண்டு, தள்ளி கொண்டு, பிச்சு கொண்டு, ஒருத்தரை பதாபிச்சு கொண்டு ஏன் முத்தமிட போறாங்க? அது சொர்க்கத்துடைய கல். யார் அதை முத்தமிடுவார்களோ நாளைக்கு அது அவங்களுக்கு சாக்கி சொல்லும். அவருடைய பாவத்தை அந்த கல் உறிஞ்சு எடுக்குது. அது சொர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட கல், அது சொர்க்கத்திலிருந்து இறங்கினது. அதனாலதான் அதை முத்தமிடும். அதே போல சொர்க்கத்துல ஒரு பூமி இந்த உலகத்துல ஒரு துண்டு இருக்கும் என்று சொன்னா அது ரசூலுல்லாஹ்வோட அடக்கப்பட்டிருக்கூடிய அவனோட வீட்டுக்கும் அவங்களோட மிம்பருக்கும் இடைப்பட்ட இடம் ரௌதா. அதுல தொழக்கூடிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு அமைச்சு தருவாங்க. அதுல இருந்து நீங்க தொழுதுட்டு என்ன தெரியுமா கேட்கணும்? யா அல்லாஹ், நான் உலகத்திலேயே உண்ட சொர்க்கத்து பூமிக்கு வந்துட்டேன், நாளை மௌத்துக்கு பின்னாலும் இதே போல என்னை சொர்க்கத்துல நீ ஆக்கி வச்சிரு. அந்த இடத்துல பாருங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜத் தொழுத இடம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள சந்திச்ச இடம் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவோட மடியில உட்கார்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதின இடம் இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய 9 மனைவிமாரோட வீடு அது உள்ளுக்கு இருக்குது. நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குளிப்பதற்கு பாவிச்ச ஒரு கிணறு அது உள்ளுக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த நபி அவங்க எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்களோ அந்த சூழல் அது அப்படியே வைக்கப்பட்டிருக்கு. ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அஸான் சொன்ன இடம், திண்ணை தோழர்கள் இருந்த இடம், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்த இடம். சுப்ஹானல்லாஹ், உலகத்திலே மேலானவர், மலக்குமார்களுக்கெல்லாம் மேலானவர் அமீர் ஹஸரத் ஜிப்ரீல், உலகத்துக்கு நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அந்த நபி சந்தித்த, புலங்கின, நடமாடிய, வாழ்ந்த அந்த பூமிக்கு தான் இப்ப நாங்க நாளைக்கு போறோம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, மதீனாவுல இருந்த காலங்கள்ல, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மதீனாவுல இருந்த காலங்கள்ல தண்ட காலுக்கு பாதணி போட மாட்டார், ஸ்லிப்பர் போட்டு நடக்க மாட்டார் மதீனால. அவருடைய ஈமானுடைய நினைவு உச்சத்தை பாருங்க, இந்த அளவுக்கு என்றா சொல்லுவாங்க, இது யார் நடந்த பூமிய, இது யார் நடந்த பூமி? ரஹ்மத்துல் ஆலமீன். எந்த நபி அல்லாஹ் படைக்கலண்டா இந்த உலகத்தையே படைத்திருக்க மாட்டேன் என்று சொன்னானோ அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த பூமி எங்கெங்கெல்லாம் அவனோட கால் பட்டிக்கும் என்று தெரியாது, அந்த இடத்துல என்னுடைய பாதமும் படணும் என்பதற்காக வேண்டி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க காலில் ஸ்லீப்பர் போட்டு நடக்க மாட்டாங்க. அந்த அளவுக்குரிய ஈமான் எங்கள்கிட்ட இல்லை, அந்த அளவுக்குரிய ஈமான் இல்லை. அப்ப நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹயாத்துடன் 10 வருடம் சுமந்த பூமி, அவர்கள் மரணித்ததுக்கு பின்னாலேயும் அவர்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி அந்த பூமி. சுப்ஹானல்லாஹ். அடுத்தது உஹத், மஸ்ஜித் குபா, மஸ்ஜித் கிப்லத்தைன், கந்தக் யுத்தம் நடந்த இடம், ஹஸரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய தோட்டம் வாங்கின கிணறுகள், நபி அவர்களுடைய மோதிரம் விழுந்த கிணறு, இப்படி வரலாறுகள்ல சிறப்புமிக்க பல இடங்கள்ல அந்த மதீனாவுல இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நீங்க போனா உங்களுக்கு பார்க்கலாம், உங்களுக்கு ஏற்பாடுகள் செஞ்சு தருவாங்க. நாங்க போகிறோம். மதீனா மக்காவுல இருந்த காலமெல்லாம் அதிகம் தவாஃப் தான் செஞ்சோம். இங்க தவாஃப் மட்டும்தான் செய்யலாம், உம்ரா செய்யலாம்.
நம்ம ஒவ்வொருத்தரும் 2 உம்ராக்கள் 3 உம்ராக்கள் செஞ்சுப்போம், 10 தவாஃபு 15 தவாஃபுகள் செஞ்சுப்போம். ஆனால் மதீனாவில் செய்யக்கூடிய பெரிய அமல் என்ன தெரியுமா? அங்கே தவாஃப் இல்லை, உம்ரா இல்லை. நாங்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய காலங்களில் செய்ய வேண்டிய பெரிய அமல் என்னது? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக சலாம் சொல்றது, ஸலவாத்து சொல்றது. நாங்கள் எங்களோட குடும்பத்தில் எத்தனையோ பேர் எங்களுக்கு முன்னால் உம்ராக்கு ஹஜ்ஜுக்கு வந்திருப்பாங்க. நாங்கள் எத்தனையோ பேருக்கு போய் சொல்லியிருப்போமே எங்களோட சலாத்தை நபிக்கு எத்தி வைங்கன்னு சொல்லி. ஆனால் இப்போ அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திக்கிறானே. உலகத்திலே ரஹ்மத்துல் ஆலமீன், உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்புல சிறந்த படைப்பு அல்லாஹ்வே நபியை பார்த்து சொல்றான், இன்னல்லாஹ வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு இபாதத்தும் இல்லை, தேவைப்படல. அல்லாஹ் சொல்றான், நானும் என்னுடைய அமரர்களும் என்னுடைய மலக்குமார்களும் நபி மீது சலாம் சொல்றோம், ஸலவாத் சொல்றோம், நீங்களும் சொல்லும் கொண்டு ஈமான் கொண்ட மோமின்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். எங்களோட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பக்கத்துல போயிட்டு கிட்ட போயிட்டு நாங்க இப்ப சலாம் சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதை விட உலகத்துல வேற எந்த பாக்கியம் வேணும்? அப்ப அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நாங்க கிட்ட போயிட்டு சலாம் சொல்ல போறோம். அமீருல் மோமினீன் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுடைய தந்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணித்ததுக்கு பின்னால அவங்களோட வீட்டுல அடக்கப்பட்ட நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த வீட்டுல தான் வாழ்ந்தாங்க, அங்கத்தான் வாழ்ந்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க மரணித்ததுக்கு பிறகும் அவங்க சொல்றாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட பக்கத்தில் நானும் அடக்கப்பட வேண்டும் என்றாங்க. அவங்களையும் கொண்டு வந்து அந்த வீட்டுல தான் நடக்கிறாங்க. ஆயிஷா நாயுடைய வீட்டுல தன்னுடைய தந்தையும் தன்னுடைய கணவரும் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. வீட்டுல வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க. ஆயிஷா நாயி வீட்டுல வாழ்ந்து கொண்டுதான் இருந்தாங்க. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழிச்சு கொண்டிருக்கக்கூடிய நேரம் இப்படி முடிஞ்சும் என்று சொல்லக்கூடிய ஒருவரால குத்தப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். சுமாராக குத்தப்பட்டு 1 வார காலமாக உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார். கடைசி நேரம் உயிர் போகுது. அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு சொல்றாங்க, உம்மஹாத்துல் மோமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போயிட்டு கேட்டுவாங்க, நான் மரணிச்சதுக்கு பின்னால ஏண்ட ஜனாசாவை, என் மையத்தை, என் பொடிய என் 2 நண்பர்கள மத்தியில அடக்கப்பட வேண்டும். அவங்க அனுமதி தந்தா நீ அடைக்கிடுங்க, அனுமதி தரல் என்று சொன்னா நீங்க என்ன செய்யுங்க, ஜன்னத்துல் பக்கீல அடைக்கிடுங்கன்னு சொல்லி வசியத் செய்யறாங்க, கேட்டு வர சொன்னாங்க. ஹஸரத் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஓடிக்கொண்டு வராங்க உம்மஹாத்துல் மோமினீன் இந்த வீட்டுக்கு. சொல்றாங்க, அமீருல் மோமினீன் நிலைமை மோசமா இருக்கு. அவங்க ஒரு விஷயத்த அவங்கள்ட்ட கேட்டுட்டு வர சொன்னாங்க. அவங்க மரணிச்சதுக்கு பின்னால அவங்கள அவங்களோட 2 நண்பர்களோட மத்தியில் அடக்கப்பட வேண்டும் என்று விரும்புறாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. ஏன்? அது சொர்க்கத்துடைய பூமி அல்ல, யாராவது விட்டு கொடுப்போமா? எங்கட கையில ஒரு பொறுமதியான சாமம் ஒன்று கிடைச்சிருக்குது, ஒரு பொறுமதியான சாமம் கிடைச்சிக்குது. என்கிட்ட யாராவது கேட்ட நாங்க கொடுப்போமா? அதை எப்படி ஒழிச்சு, எப்படி பாதுகாத்து, எப்படி யாருக்கும் படாம வச்சுக்கொள்ளணும் தான் நாங்க பார்ப்போம். அப்படித்தானே? பொறுமதியான சாமம் கைக்கு கிடைச்சிக்குது, யாருக்கும் காட்டி விடாம அதை பாதுகாக்கிறது எப்படிதான் நாங்க பார்ப்போம். இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்த நான் எப்படி விட்டு கொடுக்கிறது, என் வாப்பா, என் கணவர், சுப்ஹானல்லாஹ், நபி. இப்ப ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன செய்யறாங்க, அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அழுதாங்க, என்னத்துக்கு அழுதாங்க? உலமாக்கள் சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட இருந்த ஒரு நல்ல ஒரு பழக்கம் தான் என்னது, யாரு என்ன உதவி செஞ்சாலும் அந்த உதவிக்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட இருந்துச்சு. இப்ப நாங்கெல்லாம் மனிதர்கள் ரீதியில நன்றி கட்டத்தனமாக நடப்போம். யார் என்ன உதவி செஞ்சாலும் கணக்கு எடுக்கிறது இல்லை, பார்ப்போம், பிறகு பார்ப்போம் மாட்டோம். ஆயிஷா நாகிட்ட அந்த தன்மை இருந்துச்சு. யார் என்ன உதவி செஞ்சாலும் அதுக்கு உடனே பிரதி உபகாரம் செஞ்சிடணும். ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரிய ஒரு உதவி ஒன்று செஞ்சிருந்தாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே செய்ய கிடைக்கல. இப்ப சந்தர்ப்பம் கிடைச்சி அவங்க கேட்டு அனுப்பி வைக்கிறாங்க. எந்த
தன்னோட வீட்டுல தனக்கு வச்சிருந்த இடம், தனக்கு வச்சிருந்த இடத்த கேட்கிறவன்னு அந்த சந்தோஷத்துல என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல ஹஸரத் உமர் அடக்க சொல்லிட்டு ஹஸரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கணவனோட இருந்தாங்க, அப்பாவோட இருந்தாங்க. ஹஸரத் உமர் மூணாவது ஒரு மனிதன், அவரோட அந்த வீட்டில் இருக்க இயலாது, மஹரம் பேணணும், தன்னை வீட்டை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அன்பார்ந்த ஒரு ஹாஜிகளே ஹாஜாக்களே, அந்த மதீனாவுடைய மண்ணில் நபி அவளுக்கு நாங்கள் சலாம் சொன்னதுக்கு பின்னால அடுத்தது அமீருல் மோமினீன் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் சலாம் சொல்லுவோம். அவர்களுக்கு சலாம் சொன்னதுக்கு பின்னால ஹஸரத் அமீருல் மோமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுக்கு நாங்கள் சலாம் சொல்லுவோம். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு ஹஸரத் உமரை கண்ணியப்படுத்தினான். அந்த ரெண்டு சஹாபாக்கள் அமீருல் மோமினீன் குலஃபாஉர் ராஷிதீன்கிற அந்த மூத்த 2 சஹாபாக்களும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிற அந்த பூமியில தான், அவனோட பக்கத்துல தான் அடக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரெல்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்களோ, யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்களோ அவர்களுக்கும் சேர்ந்துதான் சலாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் அவங்களை பொருந்தி கொண்டான். அவர்கள் இந்த தீனுக்கு செஞ்ச ஹிதுமத்தை, அவர்கள் இந்த மார்க்கத்துக்கு செஞ்ச ஹிதுமத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். எனவே அன்புக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, இந்த உம்ராவோட பயணம் என்று சொல்றது வெறுமனே உம்ரா செய்யறது, தவாஃப் செய்யறது மகத்திரம் அல்ல. இது ஒரு ஈமானியத்துடைய பயணம். நான் உம்ரா செஞ்சு முடிஞ்சேன், கபாவை கண்டேன், துஆவை கேட்டேன், நபியுக்கு சலாம் சொன்னேன், இந்த அமலுக்கு பிறகு என் வாழ்க்கை ஊருக்கு போனது பிறகு எப்படி இருக்கணும், என் நிலைமை எப்படி இருக்கணும். நான் கபாவை பார்த்துட்டு வந்திருக்கிறேன், ஒரு மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அவனோட ரவுலால் அல்லாஹ் எனக்கு தொழக்கூடிய பூமியில, அந்த பூமியில எனக்கு சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கிறானே, நாளைக்கு அந்த பூமி எனக்கு சாக்கி சொல்லுமே, இந்த அடியான் இந்த இடத்துல சுஜூத் செஞ்சான் என்று சொல்லி அது நாளைக்கு எனக்கு சாக்கி சொல்லும். அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு கண்ணியமான பூமிக்கு நாங்க போறோம். ஒழுக்கமாக நாம் நடந்து கொள்ளணும். சத்தமிட்டு பேசுறது இல்லை, சத்தமிட்டு சிரிக்கிறது இல்லை. நாங்க தொட போறோம், பஜாருக்கு போறோம், சாம வாங்க போறோம், அதிகமான எங்களோட வார்த்தைக்கு எதுவாகிக்கணும், நபீட மேல நாங்க சலாம் சொல்லிக் கொண்டிருக்கணும், சலவாத்து சொல்லிக் கொண்டிருக்கணும். மதீனாவில் இருக்கக்கூடிய காலங்கள் நாம் நபிக்கு செய்ய வேண்டிய ஆக பெரிய என்னது சொன்னாங்க, யார் என் மீது அதிகம் சலாத் சொல்லுகிறார்களோ நாளை கியாமத்துடைய நாளில நான் அவங்களுக்கு ஷஃபாத் செய்தேன்னு சொல்லி சொன்னாங்க. எனவே குறைஞ்சபட்சம் நாங்கள் ரூம்ல இருக்கக்கூடிய நேரம் எங்களோட பேச்சுகளை, எங்களோட விடயங்களை நாம் குறைச்சி கொண்டு பஜாருக்கு போறோம், சாம வாங்க போறோம், ஈத்தப்பழம் வாங்க போறோம், ரபாயா வாங்க போறோம், பஜாருக்கு நடந்து கொண்டு போறோம், சலாம் சொல்லி கொண்டு போவோம், சலாத்து சொல்லி கொண்டு போவோம். இங்கிருந்து எவ்வளவு நாங்க உம்ராக்கள் எங்களோட அதிகம் தவாஃப்களை ஈடுபடுறோமோ நாங்க அங்க போயிட்டு அதிகமாக நபியிட மேல சலவாத் சொல்றது. பெண்களுக்கு கூடிய உங்களுக்கு ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கும், அந்த நேரத்துல மாத்திரம் உங்களுக்கு ரவுலால தொலை கிடைக்கும், சலாம் சொல்ல கிடைக்கும். ஆண்களுக்கு அந்த அப்படி இல்லை. ஐங்கால தொழுகைக்கு பின்னால் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த பாபு திறந்தே தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு போற நேரம் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு சலாம் சொல்லலாம். ஹஸரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க அஸான் சொல்லப்பட்ட இடம், ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜத் தொழுத இடம், அது சொர்க்கத்துடைய பூமி. மக்காவுடைய மதீனாவுக்குரிய வித்தியாசத்தை பாருங்க. இங்க இருந்து அங்க போனா அவங்களுக்கு விளங்கும், ஒரு அமைதியான ஒரு பூமி. மனிதன் ரிலாக்ஸா, டென்ஷன் இல்லாம, உள்ளத்துக்கு ஒரு அமைதி, மனிதன் சிந்தனைக்கு அதிகமான ரிலாக்ஸ் ஆகிக்கக்கூடிய ஒரு பூமி தான் மதீனா. அதிகமான உலமாக்கள், அதிகமான இமாம்கள் தன்னுடைய கடைசி நேரத்தை மதீனா தான் கழிச்சுக்கிறாங்க. 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை சுமந்திருக்கக்கூடிய பூமி அந்த பூமி. 10,000க்கு மேற்பட்ட சஹாபாக்களை ஜன்னத்துல் பக்கீல சுமந்திருக்கக்கூடிய பூமி. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அடிக்கடி சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அதிகமாக அது அல்லாஹ்ட்ட துஆ கேட்பாங்க, யா அல்லாஹ் ஏன் மௌத் எப்படி அமையணும். முதலாவது சொல்லுவாங்க, ஏன் மௌத் ஃபீ பலதி ரசூலிக், ரசூலுல்லாஹ்வுடைய பூமியில நடக்கணும். மௌத் எங்க நடக்கணும்? பூமியில நடக்கணும், மதீனாவுல நடக்கணும். ரெண்டாவது கேட்பாங்க, அந்த மௌத் ஷஹாதத்துக்குரிய மௌத்தாவும் வைக்கணும். எப்படி கேட்பாங்க? ஷஹாதத்துக்குரிய மௌத்தா வைக்கணும். சஹாபாக்கள் கேட்டாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா,
நீ முதலாவது கேட்ட ஃபீ பலதி ரசூலிக், நபியுடைய பூமியில மௌத்தானது வேற கதை. அது ஷஹாதத்துடைய மௌத்து கிடைக்குது, உங்களுக்கு சந்தேகம் என்ன? ஏன் உமர் ரலியல்லாஹு தஆலா ஆட்சி காலத்துல யுத்தம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. முழு 3/2 பகுதிய எந்த அளவுக்கு மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கைப்பற்றிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல கைப்பற்றாத அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா, ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்துல கைப்பற்றப்படாத அந்த மஸ்ஜிதுல் அக்ஸா ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா கைப்பற்றினாங்க. உலகத்துல 3/2 பகுதி தன்னுடைய ஆட்சி கண்ட்ரோல்ல இருந்துச்சு. அப்ப மதீனால எப்படி யுத்தம் நடக்கும்? மதீனால யுத்தம் நடக்க சான்ஸ் இல்லை. அல்லாஹ்வுடைய பாதையில ஷஹீதாக்கப்படுறதுக்கு எந்த விதமான இடம்பாடும் இல்லைன்னு சஹாபாக்கள் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா? யுத்தம் நடக்கலாட்டியும் அல்லாஹ் அதற்குரிய வழிகளை திறந்து கொடுத்தான். அதனால தான் முஹர்ரம்ல துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சுபஹுடைய தொழுகையை தொழுவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. சஃப்ல இருந்து இப்படி மூழ்கி மூலமாக தாக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டாங்க. அல்லாஹ் ரெண்டையும் கொடுத்தான். ஷஹாதத்துடைய மௌத்தையும் கொடுத்தான், நபியுடைய பூமியில கொடுத்தான், நபியுடைய பக்கத்தில் அடக்கப்படக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுத்தான். அல்லாஹ் நாடினா அதற்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு கொடுப்பான். எனவே அன்புக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, மதீனாவுக்கு போறோம். நபிவுக்கு அழகான முறையில் சலாம் சொல்லணும், ஒழுக்கமான முறையில் சலாம் சொல்லணும், அழகான ஆடைகள் அணிஞ்சு போகணும், நறுமணம் பூசி போகணும். நபியுடைய சுண்ணத்தை எதுக்கு போறேன்? இந்த வாழ்க்கையில நான் ஹயாத்தாக்க போறேன். நபியுடைய வாழ்க்கையில் நபியை சந்திச்சதுக்கு பின்னால இந்த வாழ்க்கையில் நபியுடைய சுண்ணத்துகள் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்த அந்த சுண்ணத்தான அமல்களை என்னோட வாழ்க்கையில நான் கொண்டு வரணும். நபியுடைய சுண்ணத்துகள் ஏராளம் இருக்குது. மிஸ்வாக் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பி செஞ்ச ஒரு அமல். மதீனாவுக்கு போறோம், போனதுக்கு பின்னால் என்னோட வாழ்க்கையில் அந்த ஒரு அமலை நாங்கள் செய்ய முற்படணும். எல்லா மக்களையும் அரவணைச்சு அன்பாக பண்பாக இரக்கமாக பார்க்கக்கூடிய தன்மை நபியிடத்தில் இருந்துச்சு. குடும்பங்கள் அரவணைக்கக்கூடிய இருந்துச்சு. போறோம், அந்த ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கும். நாங்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால குடும்பங்களை பிரிஞ்சு வாழ்ந்திருப்போம். நானாவோட குடும்பங்களோட தாத்தாவோட உறவுகளை பிரிஞ்சிருப்போம். போனதுக்கு போற உறவுகளை சேர்த்து வாழக்கூடிய தன்மையை துவாக்களை கேட்டுப்போம். ஒரு சிறப்பான பூமி, எங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பூமி. அல்லாஹ் உலகத்துக்கு ரஹ்மத்தாக அனுப்பின நபி. இந்த நபியை படைக்கல் என்று சொன்னா உலகத்தையே நான் படைச்சிருக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்றான். அப்பேற்பட்ட நபியை நாங்கள் சந்திக்க போறோம். நாளைக்கு எங்களுக்காக வேண்டி கியாமத்துடைய நாளையில எங்களுக்காக வேண்டி ஷஃபா செய்யக்கூடியவங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிறாங்க நபி அவன்கிட்ட, யா ரசூலல்லாஹ் என் ஹக்கில் நீங்க துவா செய்யுங்க. நபி அவங்க ஆயிஷாவுக்கு துவா கேட்டவொடனே சரியான சந்தோஷம் அடைஞ்சாங்க. கேட்டாங்க, ஏன் ஆயிஷா அவங்களுக்கு இப்படி சந்தோஷம்? யா ரசூலல்லாஹ் அவங்களோட துவா எனக்கு கிடைச்சிருக்குது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க இவ்வளவு சந்தோஷம் அடைவீங்களே, நான் என் உம்மத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்திலே துவா கேட்கிறேன். யாருக்காக வேண்டி? எங்களுக்காக வேண்டி. எங்களுக்காக வேண்டி நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு எங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல ஷஃபாத் செய்யக்கூடியவங்களாக இருக்கக்கூடியவங்க. அப்ப அந்த ஷஃபாத்தை பெறக்கூடியவங்களுக்கு நாங்கள் தகுதியாக இருக்கணும். நபியுடைய சுன்னத்துக்களை ஹயாத்தாக்கணும். நபி அவங்க குடும்பத்தை எப்படி அரவணைச்சாங்களோ அப்படி அரவணைக்கணும். நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வாழ்க்கை வழிமுறையை காட்டினார்களோ அதை எங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். அதே போன்றுதான் அன்பாத ஹாஜிகளே ஹாஜாக்களே, மதீனாவுடைய இன்னொரு பகுதி தான் மஸ்ஜிதுல் குபா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போனதோட மதீனாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வரவேற்ற முதல் இடம் அந்த மஸ்ஜிதுல் குபா. தன்னுடைய கரங்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்களை வச்சு கெட்டின மஸ்ஜித். ஒவ்வொரு சனிக்கிழமைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியிலிருந்து மஸ்ஜிது குபாவுக்கு நடந்து போவாங்க. ஹதீஸ்ல இது யாரு தான் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து மஸ்ஜிது குபாவுக்கு ஒழுவோட, யார் தன்னை இருக்கக்கூடிய இடத்துல ஒழுவெடுத்து கொண்டு மஸ்ஜிது குபாவுக்கு போயிட்டு 2 ரக்காத் தொழுவார்களோ அவர்களுக்கு ஒரு சுன்னத்தான உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். என்ன நன்மை கிடைக்கும்? சுன்னத்தான உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். எங்க போயிட்டு தொழுதா? மஸ்ஜிது குபாவுல போயிட்டு தொழுதா. ரசூலுல்லாஹ் அதுக்கு அந்த சிறப்பை கொடுத்துக்கிறாங்க. அதே போல ஜபல் உஹத் யுத்தம் நடந்த இடம். இப்ப நாங்க உஹத் யுத்தத்தை பார்த்திருக்கிறோம், பத்ர் யுத்தம் என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் வரலாறுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா அல்லாஹ் அதெல்லாம் மேல கண்டு முன்னுக்கு இப்ப காட்டிக் கொண்டிருக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹத் மலையை ரசூலுல்லாஹ் விரும்பினாங்க.
அந்த உஹது மலையை ரசூலுல்லாஹ் நேசிச்சிருக்காங்க. அந்த உஹது மலைக்கு மேல ரசூலுல்லாஹ் ஏறின நேரம் மலை ஆட ஆரம்பிச்சுட்டு சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது மலையை பார்த்து உன்னை மேல ஏறினது இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னுச்சு. உஹது மலை நபியோட பேசிட்டு யா ரசூலுல்லாஹ் நீங்க ஏறின அந்த சந்தோஷத்தினால நான் ஆட ஆரம்பிச்சு விட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நபிக்கு ஒட்டகம் சலாம் சொல்லி, நபியோட ஆடு பேசியிருக்குது, நபியோட பாம்பு பேசியிருக்குது, நபியோட ஈச்சம் கண்டு பேசியிருக்குது, நபியோட உஹது மலை பேசியிருக்குது. எவ்வளவு சிறப்பான நபி. அந்த நபியுடைய பூமிக்கு தான் நாளைக்கு நாங்களும் போறோம். எங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு துவா கேட்டுக்கொண்டு நபிக்கு சலாம் சொல்லக்கூடியவர்களாக. மறந்துடவானாம் சலாம் சொல்லக்கூடிய நேரம் உங்களோட பெயரை சொல்லி நீங்க சலாம் சொல்லணும். மதீனாவோட பொருட்களை வாங்குறது ஒரு சுன்னத். மதீனா வாசிகள் இப்ப இருக்கிறதெல்லாம் மதீனா வாசி இல்லை அங்க எல்லாம். இப்ப என்ன ஊர்ல எல்லாம் வந்து அங்கத்தான் சேர்ந்தீங்க. மதீனா வாசிகள் மதீனால இருந்து மிக தூரமாக வாழ்றாங்க. மதீனா வாசிகள் மதீனால இருந்து கொஞ்சம் தூரமாக வாழ்றாங்க. அப்ப மதீனாவோட ஏதோ பொருட்களை வாங்குறதுன்னு சொல்லலாம் சில சொன்னதாக்கினா மதீனா வாசிகள் இடத்துல சொல்ல மதீனா வாசிகள் அசில் மதீனா வாசிகள் அவங்கள்ட்ட பொருள் வாங்கும் பொழுது விலைகளை குறைச்சு வாங்கிறாங்க. இப்ப எல்லாம் வியாபாரமே இப்ப எல்லாம் மதீனா வாசிகள் தான் கேட்டாங்க. மதீனா வாசிகளுக்கு ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினாங்க. அவங்களுக்கு ஆள் காட்டி வரல நீட்டி பேசிடாதீங்க, அவங்களோட பொருளை பாகேன் பண்ணி குறைச்சி கேட்டுடாதீங்க என்றாங்க. இப்ப அது அசல் மதீனா வாசிகள் இருக்கிறாங்க மதீனாவுல. ஆனா மிச்சம் தூரமாக மக்கள்கிட்ட பார்வைக்கு மிச்சம் தூரமாக தனக்கு கிடைச்ச ஏதோ ஒன்றை வச்சு அவனோட வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறான். எனவே அன்புக்குரிய ஹாஜிகளே ஹாஜாக்களே, ஒரு சிறப்பான பூமிக்கு போறோம். சொர்க்கத்துடைய பூமிக்கு போறோம். ரசூலுல்லாஹ்வை சுமந்திருக்கக்கூடிய பூமிக்கு போறோம். உயிரிலும் மேலான கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேரடியாக நாங்க போயிட்டு சலாம் சொல்ல போறோம். அவளுக்கு நாங்க சலாம் வாகனத்துல போகும்பொழுது இந்த மக்காவோட எல்லையை தாண்டி மதீனாவோட எல்லையை கிட்ட வரக்கூடிய நேரம், மீகா தாண்டக்கூடிய நேரம் அதிகமாக ஸலவாத் ஓதி கொண்டு போங்க. வெள்ளிக்கிழமை நாள் உங்களுக்கு ஜும்மாவுடைய நாள் கிடைக்கும். நாட்களிலே தலை சிறந்த நாள். அதிகமாக ஸலவாத் ஓதி கொண்டிருக்கீங்க. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு என்னால் ஒரு 1000 ஸலவாத் நபிக்கு மேல ஓதிடணும். நாங்க முயற்சி செய்யலாம். தொழுகைக்கு பின்னால தொழுகைக்கு முன்னாலே உட்கார்ந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 1000 ஸலவாத். நான் ஒரு 4 நாளைக்கு ஒரு 5 நாளைக்கு இருந்து 5000 ஸலவாத் எங்களுக்கு மேல சொல்றேன். அல்லாஹ் அதிகமான ஞாபக சக்திகள், மறதிகள்ல இருந்து சிறு சிறு நோய்கள்ல இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பு. இன்ஷா அல்லாஹ் அந்த அமைப்பில் செஞ்சு கொள்வோமா? அதிகமாக உங்களோட பெயர்களை சொல்லி சலாம் சொல்லுங்க. சலாம் சொல்லும் பொழுது யார் யார் உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார்களோ அதை மறந்துடவாங்க. அது ஒரு அமானிதம். அப்படி சொல்லி இருந்தா நீ அவனோட பெயர்களை முதல்ல எழுதிக்கோங்க. இப்படி இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னாங்க, யார சூழல் உங்களுக்கு இன்னார் சலாம் சொன்னார், அவங்களோட பெயர்களை சொல்லி அந்த சலாத்தை நீங்க எத்தி வைங்க. உங்களோட சலாத்தையும் சொல்லுங்க. அதிகமாக அந்த ரவுலால தொழக்கூடிய நேரம் சுஜூதுல இருந்து துஆ கேளுங்க. யா அல்லாஹ், இதோ சொர்க்கத்து பூமியில இருக்கிறேன், எப்படினே துனியால இந்த சொர்க்கத்து பூமியில சேர்த்தாயோ மௌத்துக்கு பிறகும் நான் அந்த ஜன்னத்துல சொர்க்கத்துல இருக்கணும் என்ற துஆவில் இருங்க. அல்லாஹ் தஆலா எங்களோட உம்ராக்களை எங்களோட அமல்கள் எல்லாத்தையும் பொருந்தி கொண்டு அல்லாஹ் தஆலா எங்களோட பிரயாணங்களை லேசாக்கி என்னென்ன அமல்கள் செஞ்சோமோ அதற்குரிய பரிபூர்ணமான கூலி அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. آمين. الحمد لله رب العالمين. حمد يوفي نعمه ويكافي مزيد عفونا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا وكلها يا رب العالمين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساقين يا أرحم الراحمين. ربنا هب لنا من أزواجنا وذريتنا وقرة أعين واجعلنا للمتقين إماما يا أرحم الراحمين. ارحمنا برحمتك يا أرحم الراحمين. يا الله ربي رحماني كل في ولنايني
இரக்கமுள்ள ரஹ்மானே, வானத்துக்கும் பூமிக்கு சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாயா அல்லாஹ். ஆட்சி அதிகாரத்துக்கு சொந்தக்காரன் நீயாக இருக்கிறாயா அல்லாஹ். வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லையா அல்லாஹ். நீ நாடியதை உருவாக்கக்கூடியவன் யா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, இதோ உன்னிடத்தில் எங்களுடைய பாவத்துக்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் யா அல்லாஹ். எங்கள் அனைவருடைய பாவங்களை நீ மன்னித்தந்தருள்வாயா யா அல்லாஹ். நாங்கள் தெரிந்தும் தெரியாமல் செய்த அனைத்து பாவங்களை நீ மன்னித்திடுவாயா யா அல்லாஹ். இதோ நீ மன்னிப்பா என்று உன்னிடத்தில் மன்னிப்பை நாடியவர்களாக வந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களோட கைகளை வெறும் கைகளாக்கி விடாதே ரஹ்மானே யா அல்லாஹ். எங்களோட உம்ராக்களை நீ கபூல் செய்து தந்தருள்வாயா. எங்களோட தவாஃப்களை கபூல் செய்து தந்தருள்வாயா. எங்களோட உம்ராவுடைய பயணத்தை நீ கபூல் செய்து தந்தருள்வாயா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், எங்களோட குடும்பத்துல யார் யாருக்கெல்லாம் இந்த பூமியில வாரத்துக்கு ஆசையோடு இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கும் இந்த பூமியிலே சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயா யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்த எங்களுடைய தாய் தந்தைகளுடைய பாவங்களை நீ மன்னித்து தந்தருள்வாயா. அவர்களை நீ பொருந்தி கொள்வாயாக. அவருடைய துஆக்களை பெற்றோர்களாக எங்களை ஆக்குவாயாக. அவர்கள் ஹிதமத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தந்தருள்வாயா யா அல்லாஹ். எங்களை பெற்றெடுத்து நம்முடைய தாய் தந்தைகள் யாரெல்லாம் மறைந்து மன்னரிலே கபராளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அந்த ஸ்ரீதேவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிடுவாயாக. அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை கொடுத்தந்தருள்வாயாக யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, யார் யார் என்னென்ன தேவைகளுக்காக வேண்டி துவா செய்ய சொன்னார்களோ யா அல்லாஹ், அந்த அத்தனை மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பாயாக. எத்தனையோ பேர் நோயாளிகளாக இருந்து துவா கேட்க சொல்லியிருப்பார்கள் யா அல்லாஹ். அவருடைய உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, ராகத்தை, ஷிஃபாவை நீ கொடுத்தருள்வாயா யா அல்லாஹ். எத்தனை பேர் தன்னுடைய குடும்பத்தில் பிள்ளைகளுடைய திருமண விடயத்துக்கு சொல்லியிருப்பார்கள் யா அல்லாஹ். அவருடைய குடும்ப வாழ்க்கையை நிம்மதி சந்தோஷமாக்குவாயாக. ஆணுக்கும் பெண்ணுக்கும் தகுந்த ஜோடிகளை நீ கொடுத்தருள்வாயாக யா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் பிள்ளை இல்லை என்று சொல்லி கவலையோடு சொல்லியிருப்பார்கள் யா அல்லாஹ். பிள்ளை செல்வம் என்பது நீ கொடுத்த பாக்கியம் யா அல்லாஹ். நீ நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியது யா அல்லாஹ். யா அல்லாஹ், யார் யார் எந்தெந்த தேவைக்கு தன்னுடைய குழந்தை பாக்கியத்துக்கு துஆ கேட்க சொன்னார்களோ யா அல்லாஹ், அவளுக்கு அழகான சாலிஹான தக்வாவுள்ள நல்ல பிள்ளைகளை சந்ததிகளை நீ கொடுத்தருள்வாயா யா அல்லாஹ். நோயாளிகளாக உன்னிடத்துல வந்தோம் யா அல்லாஹ். என்னோட உடல் ஆஃபியத்தை, ஆரோக்கியத்தை, ராகத்தை தந்தருள்வாயாக. எங்களோட உடல்ல சரீர சுகத்துல ராகத்தை தந்தருள்வாயாக. எங்களோட குடும்பங்கள் யார் யார் நோயாளிகளாக இருக்கிறார்களோ யா அல்லாஹ், அவரோட உடல் ஆஃபியத்தை, ராகத்தை கொடுத்தருள்வாயா. எங்களோட பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா. எங்களோட பிள்ளைகள் எங்களோட கண்குளிர்ச்சி ஆக்குவாயாக. எங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரக்க செய்வாயாக. எங்களோட பிள்ளையோட வாழ்க்கையில நிம்மதி சந்தோஷ ராகத்தை ஏற்படுத்தி தந்தருள்வாயா. எங்களோட சகோதர சகோதரியுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, இந்த உம்ராவுடைய பாக்கியத்தை தந்தது போல யா அல்லாஹ், எனக்கு ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை தந்தருள்வாயா யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, எங்களோட கைகளை வெறும் கைகளாக்கிடாதே யா அல்லாஹ். நாங்கள் இந்த பூமியில என்னென்ன துஆக்கள் கேட்டோமோ ரஹ்மானே, அந்த அத்தனை துஆக்களை நீ கபூல் செய்து தந்தருள்வாயாக. எங்களோட பிரயாணங்களை லேசாக்கி தந்தருள்வாயாக. உலகத்துல நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக யா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன்ல காசால வாழக்கூடிய அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தருள்வாயாக யா அல்லாஹ். முழு உலகத்துல வாழக்கூடிய முஸ்லிம்களுடைய பூமிக்கு அந்த மக்கள் தன்னுடைய உயிர்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். உடைமைகள் இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எத்தனை பிள்ளைகள் அனாதைகளாக இருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனை பிள்ளைகள் தாய் தந்தை இழந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மானே, அவர்களுக்கு உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலாவை கொடுத்துடு யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு ஓண்ட உதவியை தவிர யாருடைய உதவியும் இல்லை யா அல்லாஹ். முழு உலகத்துல வாழக்கூட கோடான கோடி முஸ்லீம்களுடைய அந்த கிப்லாவுக்காக வேண்டி யா அல்லாஹ் அந்த மக்கள் முயற்சிக்கிறார்கள் யா அல்லாஹ். அது முஸ்லீம்களுடைய சொத்து யா அல்லாஹ். எங்களுக்காக வேண்டி அவர்கள் ரத்தம் சிந்துகிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், அந்த மக்களை நீ பொருந்திக்கோ யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு நீ உதவி செய்தியா அல்லாஹ். ஓண்ட உதவியை தவிர உலகத்துல யாருடைய உதவியும் கிடையாது ரஹ்மானே யா அல்லாஹ். அந்த மக்களுக்காக வேண்டி உலகத்துல வாழக்கூட கோடான கோடி முஸ்லிம்கள் துஆ செய்கிறார்கள் யா அல்லாஹ். ரப்பே ரஹ்மான், எங்களையும் அவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களோட துஆக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على سيدنا محمد وآله وصحبه وسلم. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين.